வணக்கம் நண்பர்களே. இது ஒரு சண்டே விலாக். சண்டே ஒரு நாள் தாங்க ரிலாக்ஸாக காலையில் மெதுவாக எழுந்திரிச்சு நமக்கு பிடிச்ச வேலையெல்லாம் செய்ய முடியும் இல்லையா? காலையில் எழுந்திரிச்சதும் சூடாக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு, பழைய சாதம் மிச்சம் இருந்துச்சு, அதை மேலே கொண்டு போய் மேலே காக்காவுக்கு வைக்கிறது என்னோடய பழக்கம். காக்காவுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் வச்சுட்டு கீழே வந்து சப்பாத்திக்கு கொஞ்சம் மாவு பிசைஞ்சேன். பசங்க திடீர்னு சப்பாத்தி வேணாம், பூரி தான் வேணும்னு சொன்னாங்க. சரின்னு அதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சூடாக பூரி போட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கு தொட்டுக்க முட்டை கிரேவி தாங்க வச்சேன். நான்வெஜ் எடுக்கலை, கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு இருக்கிற முட்டையை வச்சு கிரேவி வச்சேன். கோழி முட்டையோடு சேர்த்து காடை முட்டையும் இருந்துச்சு, அதையும் சேர்த்து போட்டு கிரேவியாக வச்சுட்டேன். எங்கள் வீட்டு பூரி சும்மாவே நல்லாவே புசு புசுன்னு தாங்க வரும். ஆனால் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி பூரி போட்டால் பிடிக்காது. அவளுக்கு அந்த தின்னாக ஓடுமாய் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி போடணும். இதுக்கு பூரியை நான் திரட்டிட்டு அதில் இந்த மாதிரி ஃபோக் வச்சு ஹோல்ஸாக போடணும். போட்டுட்டு அதில் எண்ணெயில் விடுவேன். ஒவ்வொரு நேரம் நல்லா ஓடுமாய் வரும். என் நேரம் ஒவ்வொரு நேரம் அது கூட புஷ்ஷுன்னு உப்பி வந்துடும். பாருங்கள், இந்த பூரி கூட லைட்டாக உப்பிடுச்சு. அவளுக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது. தின்னாக ஓடுமாய் இருக்கணும். நல்லா கூட கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் கிறிஸ்பியாக கொடுக்கணும் அவளுக்கு. அந்த மாதிரி கொடுத்தா தான் அவளுக்கு விரும்பி சாப்பிடுவாள். சண்டே மோஸ்ட்லி பூரி, சிக்கன் கிரேவி இல்லை மட்டன் கிரேவி இப்படி தான் எடுக்கிறது. இன்றைக்கி கறி வாங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் பூரி வச்சு இப்படி வச்சுட்டேன். நான் வெஜிடேரியன். பூரி வச்சு ஒரு குருமா இருந்துச்சு, அதை தொட்டு நான் சாப்பிட்டுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சோடனே அப்படியே லன்ச் வேலையும் ஆரம்பிச்சிட்டேன். 3 அடுப்புலையும் 3 இது தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு இதில் மட்டன் சூப் ஆகிட்டு இருந்துச்சு, ஒரு இதில் சின்ன வெங்காயம் போட்டு, குட்டி பாப்பா இருக்குது எங்கள் வீட்டில், அவங்களுக்கு காரம் இல்லாமல் ஒரு சிக்கன் குழம்பு, ஒரு இதில் பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நானும் என் பொண்ணும் சேர்ந்து தான் பண்ணிகிட்டு இருந்தோம். சண்டே லேட்டாக எழுந்திரிச்சிட்டா இப்படி தாங்க, கொஞ்சம் கடகடன்னு வேலை ஆனால் தான் அடுத்து எதாவது பிளான் பண்ணுவாங்க. வெளியிலலாம் போகிற வேலை இருந்துச்சுன்னா டக்குன்னு கிளம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு 10:30 11க்கெல்லாமே நான் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதான் எங்கள் பாப்பாக்காக செஞ்ச அந்த குழம்பு. அதில் மிளகாத்தூளே இருக்காது, அந்த மாதிரி சப்புன்னு தான் அவள் சாப்பிடுவாள். அடுத்து ஒயிட் ரைஸும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து ரசமும் வச்சாச்சு. இந்த ரசம் வந்து செஃப் தீனா சார் அவரோட யூடியூப்பில் லேட்டஸ்ட்டாக போட்டிருந்தார். ஜனனி கேட்ரிங் அவங்க வந்து ரசம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இன்றைக்கி இதாங்க மெனு. தயிர் வெங்காயம், சிக்கன் குழம்பு எங்கள் பாப்பாவுக்கு, காரமே இல்லாதது, பாயில்டு எக்கு, ரசம், அப்புறமா ஒயிட் ரைஸ், அப்புறமா சிக்கன் பிரியாணி. பிரியாணி ஜீரக சம்பா ரைஸில் பண்ணியிருந்தோம். நல்லா பொழு பொழுன்னு வந்துச்சுங்க. மத்தியானம் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு சூடாக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு வெண்ணெய் ஊற்ற வேண்டி இருந்துச்சுங்க. மறுநாள் நெய்க்கு அது ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வெளியில் வச்சு கொஞ்சம் இலகுனதுக்கப்புறமா அதை காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். இப்படி மஞ்சள் கலரில் இருக்கிறது அப்புறம் நல்லா கோல்டு கலரில் மாறினதுக்கு ஆகும். அப்புறமா திருப்பி நல்லா தேன் கலரில் ஆனதுக்கப்புறமா ஒரு கருவேப்பிலை ஒரே ஒரு கொத்து எடுத்து அதில் போட்டுருவேன். அந்த வாசனை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்ச் சால்ட்டு இதை ஆட் பண்ணால் நம்ம வீட்டிலே நெய் உருக்கிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 கிலோ வெண்ணெய் வாங்கினீங்கன்னா ஒரு 1/4 கிலோ நமக்கு நெய் கிடைக்கும். 20 to 30 டேஸ் வரைக்கும் நமக்கு வர சான்ஸ் இருக்குதுங்க. பார்த்திங்களா எப்படி தேன் கலரில் இருக்குது. இதுதான் கரெக்டான பக்குவம். இன்னும் கொஞ்சம் சூடு வச்சிட்டோம்னா கூட அப்படி தீஞ்சு போக சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் பக்கமே இருந்து கைவிடாமல் கிண்டி விட்டுட்டு பொறுமையாக எடுக்கணும். அப்போ தான் நெய் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஈவினிங் வெளியில் போகலான்னு ஒரு பிளானுங்க. அதனால் அப்படியே ஹாட் பிரெட்ஸ் போய் கொஞ்சம் பப்ஸும் கேக்கும் வாங்கி கையில் வச்சுக்கிட்டோம். பாப்பாவுக்கு முடி வெட்டுற வேலை இருந்துச்சு எங்கள் குட்டி பாப்பாவுக்கு. அதனால் அவங்கள கூட்டிகிட்டு தேனாம்பேட்டையில் இருக்க ஒரு சலூனுக்கு போனோம். அங்கே போய் அந்த ஹேர் கட் வேலையை முடிச்சுட்டு அப்படியே டி நகர் போகிறதா ஒரு பிளான் இருந்துச்சு. எப்பயுமே இவங்களுக்கு இங்கே தான் ஹேர் கட் பண்ணுவாங்க. நல்லா பொறுமையாக அழகாக பண்ணி விடுவாங்க. சின்ன குழந்த, அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேர்ஃபுல்லாக பண்ணி விடுவாங்க. அந்த வேலை முடிஞ்சோடனே அப்படியே திருப்பி டி நகருக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். கையில் வச்சு இந்த பப்ஸு கேக் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு டீ குழந்தைங்களுக்கெலாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே டி நகர் போக ஆரம்பித்தோங்க. சாமிக்கு கொஞ்சம் புடவை எடுக்க வேண்டியிருந்துச்சுங்க வேண்டுதலுக்காக. அதனால குமரன் சில்க்ஸ் போகலான்னு ஒரு பிளானு. அதனால டி நகருக்கு போனோம். இருட்ட ஆரம்பிச்சிருச்சு நல்லா. முகூர்த்த நாள் பொழுது. அதனால் நல்லா டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. லைட்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லா கடையிலையுமே.
அதை கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சண்டேனால கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு, கொஞ்சம் பொறுமையாக தான் போகிற மாதிரி இருந்துச்சு. டி நகருக்குள்ளே நுழைஞ்சு நேராக குமரன் சில்க்ஸில் கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஷாப்பிங்க்கு உள்ளே போயிட்டோங்க. எந்த ஒரு நல்லதுக்குமே நாங்கள் குமரன் சில்க்ஸில் தான் புடவைலாம் எடுக்கிறது, அதனால் நேராக அங்கே போயிட்டோங்க. சாமிக்கு வாங்கின புடவைனால நான் அதை இங்கே காட்டலைங்க, இந்த பாக்ஸ் மட்டும் காமிச்சிருக்கேன். 2 புடவை எடுத்தோம். சாரீ எடுத்து முடித்தோடனே அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் அப்படியே பண்ணலான்னு பாண்டி பஜார் பக்கமாக அப்படியே வந்தோம். கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு நாயுடு ஹாலில் கொஞ்சம் பர்ச்சேஸ் வேலைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் சாப்பிட்லான்னு ஒரு பிளான் பண்ணோம். டி நகரில் ஃபேமஸ் ஜின்னா பாய் கடைக்கு தான் போகலான்னு நினச்சோம். ரெகுலராக இல்லைனாலும் எப்போயாச்சும் ஒரு தடவை அங்கே போய் நாங்கள் சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும், சிக்கன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சரி அங்கே சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிவிட்டு அங்கே தான் போக ஆரம்பித்தோம். ரோட் சைட் ஃபுட் கொஞ்சம் அன்ஹெல்த்தி தான், ஆனால் ரேராக ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒரு நாள் சாப்பிட்றல ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் எப்போயாச்சும் நாங்கள் டி நகர் இந்த மாதிரி போகும்போது ஒரு தடவை அங்கே சாப்பிட்டுப்போம். கிட்ட வரைக்கும் போயிட்டோம், கடை கிட்ட வரைக்கும் போய் நின்னாச்சு. திடீர்னு ஒரு பிளானு, அண்ணாச்சி ஆப்பக்கடைன்னு ஒரு புதுசாக ஒரு கடை வெங்கட் நாராயணா ரோட்டில் இருக்குது, அங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு பசங்க மாற்றிட்டாங்க. சரின்னு ஜின்னாபாய் கடை வரைக்கும் போய் பார்க்கிங் போட்டுட்டு அப்புறமா திருப்பி வண்டி எடுத்துகிட்டு அண்ணாச்சி ஆப்பக்கடைன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு, அங்கே போய் சாப்பிட்டோம். இது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. வெஜ் வச்சுருந்தாங்க, நான்வெஜ் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சுங்க. அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு குல்ஃபி வண்டி நின்றுருந்துச்சு, நாகராஜ் குல்ஃபின்னு போட்டுருந்துச்சு. அது பீச்சில் தான் பார்த்துருக்கோம், இங்கே பார்த்தோன்னே ஒரு டெம்ட் ஆயிடுச்சு. அதே ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோங்க. இந்த சண்டே விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.